வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல தேர்வுகள் எல்லாமே முடிக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிக்கெட் மிஷின் எல்லாமே வச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிபே மூலயமா வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல டிக்கெட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறதா அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில இன்னமும் அது சரிபட்டு வரல அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்ட்டு நீங்க தினசரி கேள்விகள் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. போக்குவரத்து ஊழியர்களா இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட 7800 காலி பணியிடங்கள் ரெடியா இருக்கு. சோ ஜூலை 27ல இந்த 3274 காலி இடங்களை நிரப்ப ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு ஜூலை 27ல தேர்வு நடைபெற்றது. அதோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 27க்குள்ளார நிச்சயமா ஒரு மாசத்துக்குள்ளார ரிசல்ட் வெளியாகும் என்று நிச்சயமா எதிர்பார்க்கப்படுதுங்க. போக்குவரத்து துறையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஒரு 20,000 காலி பணியிடங்கள் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில புதிய புதிய அப்டேட்டுகள், புதிய காலி பணியிடங்கள் தினசரி தாங்க வந்துட்டே இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல நிச்சயமா நிறைவேற்றுவாங்க அப்படின்றத இதற்குண்டான அப்டேட்டு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த டைம் எடுப்பாங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, எதன் அடிப்படையில டிரைவர் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன் நண்பர்களே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் தான் அதிக அளவில் எடுப்பாங்க. அப்படி எடுத்தா டிரைவர் எடுக்க வாய்ப்பு இல்லை, கண்டக்டர் மட்டும்தான் எடுப்பாங்க. அதுவும் பெண்கள் முன்னுரிமை பட்டியல்ல வரப்ப அவங்க பெண்கள் பகுதிக்கு போயிடுவாங்க. ஏன்னா பெண்கள் அதிக அளவுல இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு தேர்வுகள் எழுதியிருக்கிறதுனால டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெண்களும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பெண்களும் வந்து இதுக்கு முன்னுரிமை பட்டியலில் வருவாங்க. அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூசிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் மட்டும்ன்றது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு என்னால ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவராகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க இதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட போறாங்க. டிஎன்எஸ்டிசியோடைய தொழில்முறை திறனறி தேர்வுடைய விரைவான ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக ஆகஸ்ட் 15க்குள்ளார நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்துல மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக அளவு காலி பணியிடங்கள் நிலவும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறாங்க. சோ இப்ப நம்ம இந்த கட் ஆஃப் 2025 டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃப் தான் நாங்க பார்க்க போறோம். டிரைவர் ஜிடிக்கு 80, கண்டக்டர் 81, டிரைவர் கம் கண்டக்டர் 75. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நிச்சயமா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால டிரைவர் கம் கண்டக்டராகவும் போக முடியும். இந்த மார்க்கே உங்களுக்கு செல்லுபடி ஆகணும் அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 20 கொஸ்டின் தமிழ்ல இருக்கிற 20 கொஸ்டின் ரைட்டா இருந்தா மட்டும்தான் அடுத்த மார்க்கே உங்களால கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பிசிக்கு டிரைவர் 75, கண்டக்டர் 76, டிரைவர் கம் கண்டக்டர் 70, தமிழ் எலிஜிபிலிட்டி 20. அடுத்து பிசி முஸ்லிம்க்கு டிரைவர் 76, கண்டக்டர் 77, டிரைவர் கம் கண்டக்டர் 75, ஓகேங்களா? அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு டிரைவர் 71, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, எஸ்சிக்கு டிரைவர் 70, கண்டக்டர் 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, எஸ்சிஏக்கு டிரைவர் 68, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66. அடுத்து எஸ்டிக்கு டிரைவர் 67, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சிருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் 65, கண்டக்டர் 65, டிரைவர் கம் கண்டக்டர் 65. எக்ஸைஸ்மென்ட், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட், விடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில டிரைவருக்கு 60, கண்டக்டருக்கு 60, டிரைவர் கம் கண்டக்டர் 60. இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள்ல உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பை வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. மக்களே, டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.